இன்றைக்கு விலைவாசி உயர்ந்து போச்சு, வரி உயர்வு, இதனால் எல்லா குடும்பத்தை சேர்ந்தவர்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவர்கள் அந்த பாதிப்பிலிருந்து மீட்டெடுப்பதற்காக ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் 10,000 ரூபாய் சிறப்பு உதவித்தொகை வங்கியிலே அளிக்கப்படும். அதேபோல மாதந்தோறும் குடும்ப தலைவிக்கு 2,000 ரூபாய் வங்கி கணக்கிலே செலுத்தப்படும். அனைத்து குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் விலையில்லாமல் ஃப்ரிட்ஜ் வழங்கப்படும். எல்லா குடும்பத்திற்கும் ஆண்டுக்கு 3 கேஸ் சிலிண்டர் விலை இல்லாமல் வழங்கப்படும். 5 லட்சம் பெண்களுக்கு 5 லட்சம் பெண்களுக்கு பரவாயில்ல 5 லட்சம் பெண்களுக்கு அம்மா இருசக்கர வாகனம் வழங்கப்படும். ஒவ்வொரு அம்மா இருசக்கர வாகனத்துக்கு 25,000 மானியம் வழங்கப்படும். அதோட தைப்பொங்கல் என்று பொங்கல் தொகுப்பு கொடுக்கிறோம், அதோட 1000 ரொக்கமாக தரப்படும். தீபாவளி என்று நம் பெண்களுக்கு பட்டு புடவை வழங்கப்படும். ஆண்கள் தான் நகர பேருந்து, சரி பெண்கள் தான் நகர பேருந்தில் கட்டணம் இல்லாமல் பயணம் பண்ணுறாங்க. அதிமுக ஆட்சியோட ஆண்களும் நகர பேருந்தில் கட்டணம் இல்லாமல் பயணம். அதே போல ஆட்டோ ஓட்டுநர்கள் அவர் சங்கத்தில் பதிவு செஞ்சிருந்தா புதிதாக ஆட்டோ வாங்கினா 75,000 ரூபாய் மானியம் கொடுக்கும். இப்போ குடும்ப அட்டைக்கு விலையெல்லாம் அரிசி கொடுத்துருக்காங்க, தரம் குறைவாக இருக்குதா சொல்கிறாங்க. நீ அதிமுக ஆட்சி வந்த உடனே எப்படி மளிகை கடையில் தரமான அரிசி இருக்குதோ அதே போல் தரமான அரிசி குடும்ப அட்டைக்கு வழங்கப்படும். அது எத்தனை ஆயிரம் கோடி செலவானாலும் பரவாயில்ல, இனிமேல் ரேஷன் கடையில் வழங்கப்படுகின்ற அரிசி நம்பர் 1 அரிசியாக இருக்கும். அதே போல் குடும்ப அட்டைக்கு இப்போ அரிசி தான் விலையில்லாமல் வழங்குறாங்க. அதிமுக ஆட்சி வந்தோடனே விலையில்லா பருப்பு கிடைக்கும், விலையில்லா எண்ணெய் கிடைக்கும். மாற்றுத்திறனாளிகள் கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய கடன் முழுவதும் தள்ளுபடி செய்யப்படும். ரோட்டோரமாக கடை வச்சிருக்கீங்களே அவையெல்லாம் கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய கடன் முழுவதும் தள்ளுபடி செய்யப்படும். அம்மா இல்லம் திட்டம் தொடங்கப்படும். கிராமத்திலிருந்து நகர வரை ஏழை மக்கள் எந்த ஜாதி மதத்தை அப்பாற்பட்டு ஏழையிலிருந்து வீடு இல்லாமல் இருந்தால் அவளுக்கு அதிமுக அரசு சொந்தமாக அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். அதே போல நகரம் சரி கிராமத்திலும் சரி பட்டியலின மக்கள், ஆதிராவிட மக்கள், அறுதியிற மக்கள், அந்த மக்கள் வீடு இல்லாமல் இருந்தால் அவர்களுக்கும் காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். அதோட ஆண் வாரிசு இருந்து திருமணமாகி தனி குடித்தனம் போனால் அவர்களுக்கும் அதிமுக ஆட்சியில் தனி வீடு கட்டி தரப்படும் காங்கிரீட். மரமேறும் தொழிலாளிகள் மரமேறுகின்ற பொழுது தவறி விழுந்து உயிரிழந்தால் அந்த குடும்பத்துக்கு 20 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும். படுகாயமடைந்தால் 2 லட்சம் ரூபாய் கொடுக்கப்படும். அதே போல கட்டிட தொழிலாளர்கள் அந்த பணியிலே ஈடுபட்டுகின்ற பொழுது தவறி விழுகின்ற பொழுது உயிரிழப்பு ஏற்பட்டால் அவர்களுக்கு 25 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும். படுகாயமடைந்தால் 2 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். பட்டம் பெற்று வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்யப்பட்டு பணி கிடைக்காமல் இருக்கின்ற அந்த பட்டதாரிகளுக்கு மாதந்தோறும் 2,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். +2 வரைக்கும் படித்தா 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். முதியோருக்கு வழங்கப்படுகின்ற ஓய்வூதியம் 2000 உயர்த்தி வழங்கப்படும். அதே போல நெசவாளர்கள் அவர்களுக்கு இப்போ 300 யூனிட் விலையில்லாமல் கொடுக்குறோம், அதை 450 யூனிட்டாக உயர்த்தி வழங்கும். அதாவது விசத்தறிக்கு இப்போ 1000 யூனிட் விலையில்லாமல் கொடுக்குறோம், அதை 1400 யூனிட்டாக உயர்த்தி கொடுக்குறோம். நிலைக்கட்டணம் சொல்லியிருக்கிறாங்க, அதையெல்லாம் குறைக்கப்படும். அதோட 65 வயது நிரம்பிய நெசவாளர்களுக்கு ஓய்வூதியம் 1000 ரூபா கொடுக்குறாங்க. அதிமுக ஆட்சிக்கு வந்த உடனே 2,500 ரூபா அந்த மக்களுக்கு கொடுக்கப்படும். அதே மாதிரி ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தி அனுமதி வாங்கி நடத்தினா 5 லட்சம் ரூபா ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவதற்கு உதவித்தொகை வழங்கப்படும். ஜல்லிக்கட்டு போட்டியில் ஈடுபடுகின்ற இளைஞர்கள் உயிரிழந்தால் 10 லட்சம் ரூபா அந்த குடும்பத்துக்கு கொடுக்கப்படும். ஜல்லிக்கட்டு அந்த போட்டியிலே கலந்து கொள்கின்ற வீரர்கள் பதிவு செய்யப்பட்டவர்கள் அதில் காப்பீடு செய்யப்பட்டு பிரீமியத்தை அரசாங்கமே செலுத்தும். இனி இந்த காளைகளுக்கெல்லாம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் பதிவு செய்கிறாங்க, அதை ரத்து செஞ்சு ஏற்கனவே இருக்கின்ற பழைய முறையை கடைபிடிக்கப்படும். அதே போல அம்மா மினி கிளினிக் நாங்கள் திறந்தோம், திமுக ஆட்சியில் மூடிட்டாங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி உடனே எல்லா அம்மா மினி கிளினிக்கு திறக்கப்படும். அம்மா உணவகம்
வேண்டுமென்றே திட்டமிட்டு அதிமுக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட திட்டம் என்ற காரணத்திற்காக பொருளை குறைச்சி கொடுக்குறாங்க, பணியாளர்களை குறைச்சிட்டாங்க. அதிமுக ஆட்சி வந்த உடனே நல்ல பொருள் கொடுத்து பணியாளர் அதிகமாக நியமிக்கப்பட்டு சுவையாக ருசியான உணவு அம்மா உணவகத்தில் வழங்கப்படும். இந்த அம்மா உணவகம் முதலமைச்சருடைய நேரடி பார்வையிலே இருக்கும். அதே போல கேபிள் கட்டணம் இப்பொழுது இருப்பதில் பாதி அளவு குறைக்கப்படும். கேபிள் கட்டணம் பாதியாக குறைக்கப்படும். சலவை தொழிலாளருக்கு நிறைய அதில் கொடுத்துருக்கிறோம். 297 அறிவிப்புகள் கொடுத்துருக்கிறோம். அதில் சலவை தொழிலாளர்களுக்கும் இந்த உதவிகள் எந்தெந்த வகையில் உதவி கிடைக்கும் என்ற விவரத்தை நாங்கள் தெரிவிச்சிருக்கிறோம். அவை 297 அறிவிப்புகள் அதிமுக சார்பாக வெளியிடப்பட்ட அத்தனை அறிவிப்புகளும் அதிமுக ஆட்சி அமைச்சவுடனே நிறைவேற்றி தரப்படும் என்ற ஒரு செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து, மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு, ஃபெயிலியர் மாடல் அரசு. பை பை ஸ்டாலின்.